பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி ஆற்றுப்பகுதியில் சுற்றுலா படகுகளை இயக்க எதிர்ப்பு, மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். கலாச்சாரத்தை சீரழிக்கும் சுற்றுலா புதுச்சேரிக்கு தேவையில்லை என திமுக வலியுறுத்தல். தளபதி விஜய் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகம் என்று கட்சியின் பெயரை அறிவித்ததை தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாக கொண்டாட்டம். அறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தை முன்னிட்டு அமமுக வில்லியனூர் தலைமை கழக அலுவலகம் மற்றும் புதுச்சேரி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் ஆக சிறந்த அன்பின் இனியர் விருதினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், அவரது துணைவியார் ரமா வைத்தியநாதன் உட்பட 10 தம்பதிகளுக்கு வழங்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. அண்ணாவின் நினைவு நாளையொட்டி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி, செந்தில், சம்பத் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியினர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி ஆற்றுப்பகுதியில் சுற்றுலா படகுகளை இயக்க எதிர்ப்பு, மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். கலாச்சாரத்தை சீரழிக்கும் சுற்றுலா புதுச்சேரிக்கு தேவையில்லை என திமுக வலியுறுத்தல். புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை மூலம் ஆற்றுப்பகுதியில் படகுகளை இயக்க சில நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் திடீரென புற்றீசலை போல 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா படகுகள் இயக்கப்பட்டன. இதனை அடுத்து பாதுகாப்பு கருதி அனைத்தையும் புதுச்சேரி அரசு தடை செய்தது. முறையாக அனுமதி பெற்ற பிறகே அனுமதி அளிக்கப்படும் என அரசு அறிவித்தது. இதன் அடிப்படையில் 300க்கும் மேற்பட்டோர் சுற்றுலா படகுகளை இயக்க அரசின் அனுமதியை கேட்டுள்ளனர். மீண்டும் சுற்றுலா படகுகள் இயக்க அரசு நடவடிக்கை எடுப்பதாக தெரிகிறது. இதனை எதிர்த்து ஆற்றில் மீன்பிடிக்கும் மீனவர்கள் சுதேசி மில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுற்றுலா படகுகளை இயக்குவதால் மீன்வளம் பாதிக்கப்படுவதாகவும், இறால் முட்டைகள் முதல் குஞ்சுகள் வரை அழிந்து வருவதாகவும், கடல் வளமும் ஆற்று வளமும் பாதிக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் மீனவர்கள் கோஷம் எழுப்பினார்கள். இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பங்கேற்ற திமுக அமைப்பாளர் சிவா, சுற்றுலா என்ற பெயரில் ஆற்றில் மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு வெளி மாநிலத்தவரை கொண்டு படகுகளை இயக்குவது கண்டிக்கத்தக்கது. இதனை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் போராட்டம் தொடரும் என்றும் அவர் புதுச்சேரியில் சுற்றுலா வறட்சிக்கு அறிவித்த எந்த திட்டத்தை அரசு செயல்படுத்தவில்லை. சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் கலாச்சாரத்தை சீரழிக்கும் கலாச்சாரத்தை விரும்பவில்லை என திமுக அமைப்பாளர் சிவா தெரிவித்தார். தளபதி விஜய் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகம் என்று கட்சியின் பெயரை அறிவித்ததை தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாக கொண்டாட்டம். தளபதி விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகம் என்று கட்சியின் பெயரை நேற்று அறிவித்தார். இதனையடுத்து வில்லியனூர் தொகுதி இளைஞர் அணி தலைவர் எம்.வி. சுகுமார் ஏற்பாட்டில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் வில்லியனூர் தொகுதி தலைவர் பிரபு, இளைஞர் அணி உறுப்பினர்கள் அருண்குமார், வசந்த்ராஜ், பிரதீப், சஞ்சய், ராம்கி, குணசேகரன், கார்த்தி, மோகன், தீபக், சக்திவேல், அஜய், பன்னீர், வசந்த் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர். அறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தை முன்னிட்டு அமமுக வில்லியனூர் தலைமை கழக அலுவலகம் மற்றும் புதுச்சேரி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் அமமுக தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூ.சி. ஆறுமுகம், அவைத்தலைவர் வீரப்பன், இணை செயலாளர் ராவண்யா,
எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகோபால், அம்மா பேரவை செயலாளர் காண்டீபன், எம்ஜிஆர் இளைஞரணி சுதாகர், வர்த்தக அணி கணேசன், சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், மகளிரணி புஷ்பா, மாணவரணி ஜெகதீஷ், தொகுதி கழக செயலாளர்கள் காளியமூர்த்தி, ராமச்சந்திரன், முருகன், சிவக்குமார், அண்ணாமலை, இளையராஜா மற்றும் கழக நிர்வாகிகள் கலைவாணி, சந்திரா, உமா, அமலா, சரளா மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் ஆக சிறந்த அன்பின் இணையர் விருதினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், அவரது துணைவியார் ரமா வைத்தியநாதன் உட்பட 10 தம்பதிகளுக்கு வழங்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் ஆக சிறந்த அன்பின் இணையர் விருது வழங்கும் நிகழ்ச்சி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இயக்க நிறுவனர் ராஜா மற்றும் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ரேகா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஜாலி ஹோம் நிறுவனர் புருனோ சாவியோ, புதுச்சேரி சட்டப்பணி ஆணைய தலைமை எதிர்த்தரப்பு அரசு வழக்கறிஞர் சசிபாலன், திரைப்பட இயக்குனர் அருணா கலைமணி, ஆசிரியர் நிர்மலா, புதுச்சேரி இந்து அறநிலைத்துறை ரம்யா, யாழினி திரைப்பட்டறை ஸ்டெல்லா ஆகியோர் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தனர். இதில் பொன்விழா கண்ட இணையர் கலை மாமணி முனைவர் முத்து கிருஷ்ணவேணி ஆகியோர் சிறப்பு தலைமை தாங்கி நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆக சிறந்த அன்பின் இணையர் விருதுகள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் ரமா வைத்தியநாதன் உட்பட 10க்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு வழங்கப்பட்டது. இதில் திரளான சமூக இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு விருது பெற்ற விருந்தாளர்களை வாழ்த்து தெரிவித்து கௌரவித்தனர். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி ஆற்றுப்பகுதியில் சுற்றுலா படகுகளை இயக்க எதிர்ப்பு, மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். கலாச்சாரத்தை சீரழிக்கும் சுற்றுலா புதுச்சேரிக்கு தேவையில்லை என திமுக வலியுறுத்தல். தளபதி விஜய் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகம் என்று கட்சியின் பெயரை அறிவித்ததை தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாக கொண்டாட்டம். அறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தை முன்னிட்டு அமமுக வில்லியனூர் தலைமை கழக அலுவலகம் மற்றும் புதுச்சேரி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் ஆக சிறந்த அன்பின் இணையர் விருதினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், அவரது துணைவியார் ரமா வைத்தியநாதன் உட்பட 10 தம்பதிகளுக்கு வழங்கப்பட்டது.